ஹாய் அனைவருக்கு வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் நமஸ்கார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் தான். நான் மறந்தே போயிட்டு ஆல்ஃபபெட் தந்துட்டு இருக்கிறதையும், நம்ம கத்துட்டு இருக்கிறதையும் மறந்துட்டேன். ஸோ அர்ஜென்ட்டா தான் இது எடிட் பண்ணி நான் போடுறேன். ஆ ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க. மேடம் 1 இயர் 1 இயர் ஆகிடுமே எல்லாம் 2 லெட்டர்ஸா கத்து தந்துட்டு இருக்கீங்களேன்னுட்டு. அது மாதிரி நான் மறந்துட்டா கண்டிப்பா 1 இயர் ஆயிடும். ஆனா மறக்கலன்னா 7 டேஸ்ல கத்துக்கலாம். நான் சரி அர்ஜென்ட்டா தான் இத அப்லோட் பண்றேன். ஒரு 2 லெட்டர்ஸா கத்துக்கும்போது நம்மளுக்கு மைண்ட்ல நிக்குங்க. நம்மளுடைய தாய்மொழிய நம்ம வந்து கத்துக்கிட்டது எப்படின்னா, சின்னதுலேருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எழுதி, எழுதி, எழுதி நம்ம பார்ப்போம். லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ மதர் டங்க்ன்னும்போது அது வேற. இது என்னடான்னா, நம்ம எதனா 2 லெட்டர்ஸா அது கூட எக்ஸாம்பிள் வச்சு படிக்கும்போது, நம்மளுக்கு எங்கனா பார்க்கும்போது அது ஞாபகம் வருன்ற ஒரு டெக்னிக் தான். நான் வந்து இது இது மாதிரி நெறையா வந்து இது மாரி நெறையா நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது க கத்துக்கிட்டேன். அதாவது இதெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த சென்டென்ஸ்க்கு இத ஞாபகம் வச்சா இது வரும், ஞாபகம் வரும் அப்படின்ற மெத்தட்ல நெறைய கத்துட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி டீச் பண்றேன். புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, உ, ஊ இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம். இ. அத வந்து லாஸ்ட்ல நம்ம ஒரு டைம் எழுதி பார்த்துக்கலாம். இப்போ வந்து எப்படி போடுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஊல நம்ம எப்படி இதில லூப் போடுவோமோ, அதே மாதிரி தான் இதுலயும் லூப் போட்டுட்டு மேல ஒரு அ போயிட்டு கீழ வரணுங்க. அதே மாரி அந்த நம்ம மேக்ஸ்லாம் அகடு, முகடு படிச்சிருப்போம் பாருங்க. மேல இப்படி இருக்கிறது முகடுன்னுவோம், கீழ வர்றது அகடுன்னுவோம். அது மாதிரி அந்த முகடு 1 வரணும். ஒரு இது மேல இப்படி தூக்கிட்டு இருந்தா, அது வந்து ஸ்மால் ஊ. இப்ப வந்து படி ஊ போடுறோம் பாருங்க. 2 முகடு வரணும். அதாவது 2 கர்வ் மேல இருந்துச்சுன்னா, அது வந்து பெரிய ஊ. ஓகேங்களா? இப்போ நானு ஸ்மால் ஊ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு லூப் போட்டுட்டு 1, 2, 3 அதாவது 1ன்றதுக்கு மேல வரணும். 2ன்றதுக்கு கீழ 3 அந்த மேல போயிடணும். அவ்வளோதான். ஒரே ஒரு அந்த கர்வ் மேல போயிட்டு இருக்கிறது ஒண்ணே 1 வரணும். அதே மாரி மேல பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து 2மே போடணுங்க. உ, 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 உ. ஸ்மால் உ. ஓகேங்களா? ஸ்மால் உ. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெரிய ஊ போடலாம். ஓகேங்களா? பெரிய ஊ. இது ஸ்மால். அது வந்து கேப்பிட்டல் ஊ வச்சுக்கலாம். பாருங்க. எப்படின்னா, இது மேல பார்த்த மாரி தான் நம்ம வந்து அந்த ஊ வந்து போடணும். கீழ பார்த்த மாதிரி இந்த மாரிலாம் லூப் வந்து போட்டுறக்கூடாது. கீழ பார்த்த மாரி போடக்கூடாது. இப்போ நம்ம வந்து படி ஊ போட்டு பார்க்கலாம். மேல இப்படி போகுது பாருங்க. 2 கர்வ் அதாவது 2 இதில வந்து அந்த அகடா சாரி முகடு. அகடு, முகடு. அந்த மேல இருக்கிறது 2 வரணும் மேல. ஓகேங்களா? அது மாதிரி பெரிய ஊக்கு அது மாதிரி கீழ வந்து ஒரு இப்படி லூப் போடணும். இதில பெரிய ஊக்கு 2 லூப் வரும். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு மேல பார்த்த மாரி, ஒண்ணு கீழ பார்த்த மாரி. ஆனா வந்து ஸ்மால் ஊக்கு ஒரே ஒரு லூப் தான் வரும். அது ஒரு டிப்ஸ். ஓகேங்களா? உ, ஊ, ஊ. ஓகேங்களா? இது ஊ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழ்ல அதேதான். உ, ஊ, உ, ஊ. ஓகேவா? இப்போ இது போடுறேன் பாருங்க. இது மாதிரி கண்டிப்பா போடவே கூடாது. கீழ பார்த்த மாதிரி ஊ வராது. லூப்பு போட்டு மேல பார்த்த மாரி தான் வருமே வச்சு, இது மாரி கீழ பார்த்த மாரி நம்ம போடலாம். படி ஊ கூட இது மாரி போடலான்னுட்டு போடாதீங்க. மேல பார்த்த மாதிரி வரும். லூப் எப்படி இருக்கும் 2க்குமே மேல பார்த்த மாரி வரும். ஸ்மால் ஊக்கு ஒரே ஒரு லூப் தான் வரும். அதுவே கேப்பிட்டல் ஊக்கு, படி ஊக்கு 2 லூப் வரும். அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி மேல பார்த்த மாரி தான் போடணும். அதே மாரி ஒரே ஒரு அந்த முகடு அத என்ன சொல்றது? அந்த மேல ஹம்ப் மாரி வர்றது ஒண்ணே 1 வந்தா அது ஸ்மால் ஊ. 2 வந்துச்சுன்னா அது பிக் ஊ. ஓகேங்களா? படி ஊ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உ, ஊ. உ, ஊ. ஓகேவா? இப்போ ஊ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு.
ஈஸியாக இருக்குது இல்லைங்க. எல்லா லெட்டர்ஸோடையும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் உல்டாவாக போட்டுறக்கூடாது, கீழே பார்த்த மாதிரி போட்டுறக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னு என் மைண்டில் தோணுச்சுன்னா ஊசி நூல். ஊசி நூல், அதாவது ஊ ஃபார் ஊசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊசி நூல் ஏன்னா ஊசியில் நம்ம என்ன பண்ணுவோம், நூல் கோப்போம். அந்த நூல் மாதிரியே இருக்குது இல்லைங்களா, இது ஒரு லூப்பு போட்டு அப்போ நம்ம ஊசியில் நூல் தொங்க விட்டால் மேலே இருக்கிறது அந்த இது அடியில் இருக்கிறது முழிச்சு போட்டுருவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வருது பாருங்கள். அந்த ஊசி அப்படின்னு ஊ சவுண்டில் வரும்போது ஊசின்னும் போது நம்மளுக்கு கன்னடாவில் ஊ வந்து நூல் மாதிரி இப்படி வளைஞ்சு இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா ஐடியா தோணுச்சுன்னா, இது எனக்கு மைண்டில் வருது, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் ஊ அப்படின்னும்போது தமிழில் எதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஊசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊசி ஞாபகம் வந்தவொடனே நூல் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த நூல் வளைஞ்சு இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கன்னடாவில் ஊவை நம்ம போடுறோம். ஸோ ஊசின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பார்க்கலான்னா ஒரு சும்மா சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். எப்படி போடணும், இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். ஆக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு எதை கூட நான் லிங்க் பண்ணி சொன்னேன், தமிழ் எழுத்து, அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. இப்போ பாருங்கள், நான் டூ லெட்டர்ஸாக கற்று தரும்போது நான் என்னென்ன ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொன்னோன்னா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது ஈஸியாக. இப்போது எனக்கு அதை ஞாபகம் வச்சே நான் என்ன பண்ணிடுறேன்னா போட்டாரேன். இ ஈ இ ஈ இதுக்கும் வந்து நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லைங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லெட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னேன். அதுவும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இ ஈ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், ஊ எப்பவுமே லூப் மேலே பார்த்த மாதிரி போட்டுட்டு அந்த ஒரு ஹம்ப் வந்தால் அது வந்து ஊ, ஸ்மால் ஊ. அதே மாதிரி லூப் மேலே பார்த்த மாதிரி வந்துட்டு 2 ஹம்ப் வந்தால் அது வந்து படி ஊ. ஓகேங்களா. இ ஈ ஊ. நெக்ஸ்ட் வந்து இ ஊ. எத்தனை லெட்டர்ஸ், 6 லெட்டர்ஸ் நம்ம கற்றுக்குறோம். ஓகேங்களா. இதில் என்னென்னா நான் இந்த 6 லெட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தமிழ் ஈ இருக்குது இல்லைங்களா, இந்த ஈயும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குங்களா, இல்லை. அதே மாதிரி பாருங்கள், கன்னடாவில் வர 2 ஈயும் சேம் லெட்டர்ஸ் இல்லை. ஆனால் ஆவும் ஊவும் பாருங்கள், தமிழ்லையும் சேமாக வந்திருக்கு, கன்னடாலையும் சேமாக வந்திருக்கு. அதாவது சேம்னா தமிழில் ஆவும் நம்ம ஒரே மாதிரி போடுறோம், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதே மாதிரி கன்னடாவில் சின்ன டிஃப்ரென்ஸில் தான் வந்திருக்கு. ஆனால் ஈ பாருங்கள் வேறு அதே மாதிரி கன்னடாலையும் வேறு லெட்டர்ஸ் தான் எழுதுகிறோம். ஊவும் ஒரு சின்ன மாற்றத்தோடு தான் வந்திருக்கு கன்னடாவில். தமிழ்லையும் அதே மாதிரி சின்ன மாற்றம், ஆனால் ஒரே மாதிரி தானே எழுதுகிறோம், அது சொல்கிறேன் நான். அதே மாதிரி கன்னடாலையும் ஒரே மாதிரி வருது. ஸோ இ போடும்போது எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, கன்னடாலையும் சரி தமிழ்லேயும் சரி. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இ ஊ 6 லெட்டர்ஸ் வச்சுருக்கோம். அடுத்த லெட்டர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக எழுதி பாருங்கள், படிங்க. சீக்கிரமாகவே நம்ம எல்லா லெட்டர்ஸும் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். நம்ம வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.